புதிய நாளுக்காக புதிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே துணை. அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே துணை. ஆபத்து காலத்தில் துணை அவரே. அரணம் கோட்டையும் அவரே. ஆபத்து காலத்தில் துணை அவரே. அரணம் கோட்டையும் அவரே. வாழ்நாள் எல்லாம் கூடவே இயேசு வருகின்றார். வாழ்நாள் எல்லாம் கூடவே இயேசு வருகின்றார். அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே துணை. கைகளை முயற்சி நன்றி சொல்வோம். கிருபை நமக்கு தந்தார். நம் கைகளை முயற்சி நன்றி சொல்வோம். கிருபை நமக்கு தந்தார். முனைந்த உள்ளத்தை பேசுகிறார். பேரன்பால் என்னை இழுத்து கொண்டார். உடைந்த உள்ளத்தை பேசுகிறார். பேரன்பால் என்னை இழுத்து கொண்டார். அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே துணை. நாட்டு மகள் கருத்துள் மேன்மை பாராட்டும் அனைவரையும் ஆட்டு மகள் கருத்துள் மேன்மை பாராட்டும். நித்திய நித்திய காலமா நமக்குள் கர்த்தர் இருக்கின்றார். நித்திய நித்திய காலமா நமக்குள் கர்த்தர் இருக்கின்றார். அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே துணை. அவரே அவரே இக்கட்டு வேளையில் அவரே அதற்கு நேரத்தில் அவரே சொன்ன காரணம் கோட்டையுமா இருக்கும். வாழ்நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மோடு அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆத்மா அனைவரா கத்திற்குள் எப்போதும் மேம்படுவார். கத்தருக்குள்ளும் இருக்கிறார். கத்தர் நமக்குள்ளே இருக்கிறார். எப்போது கடிபோடு மன சந்தோஷத்தோடு தேவனோடு நான் கடவாக அவருடைய வருகையில ஒருவரு கைவிடப்படலாம். எல்லோரும் விட்டு பெற்றுக்கொள்ள திரும்ப தாங்க அந்த அதிகாலையில் எங்கள் தேவைகளும் கண்டறிவாங்க சொன்னீங்களா. காலை நேரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தன்னை நிச்சயத்துக்குன்னா நாங்கள் எங்களுக்கு அந்தவே அப்பா உதவி செய்கிறவரே எங்கள் சொல்லிக்கிறோம். தன்னை பலத்தினால் அல்ல, பலகரத்தினால் அல்ல, தேவாவினால் எல்லாம் நான் சொன்னீங்களா. அப்படியே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆபிரகாமினால் தீர்மானங்கள் துதி பாடுவே துதி பாடுவே ஆயுள்ளவரே. துதி பாடுவே துதி பாடுவே ஆயுள்ளவரே. ஆபிரகாமினால் தீர்மானங்கள் எனக்கு தந்தார். துதி பாடுவே துதி பாடுவே ஆயுள்ளவரே. அழைத்தீரே என் இயேசுவே உந்தன் சேவை செய்ய நாங்கள் பாக்கி பெற்றோமையா. அழைத்தீரே என் இயேசுவே உந்தன் சேவை செய்ய பெற்றேனையா. ஆபிரகாமினால்
நாட்டில் வாருங்கள் எனக்கு தந்தார் துதி பாடுவே துதி பாடுவே ஆயுள்ளவரே யெகோவா தேவன் நம்மோடு என்றும் சமாதானமே உன்னத தேவன் நீரே யெகோவா தேவன் நம்மோடு என்றும் சமாதானமே உன்னத தேவன் நீரே அருளாமினாத்தில் வாருங்கள் துதி பாடுவே துதி பாடுவே ஆடிலூயா துதி பாடுவே துதி பாடுவே ஆயுள்ளவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பாவுக்கு துதி பாடுகின்றே பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. குறித்து பண்டிகை நாளை குறித்து இப்போதே நாங்கள் ஒப்பப்பட்டிருக்கிற மாட்டோம். ஜனமனதுரமான ஞாபகமான அனுஷ்டானங்கள் யந்திரங்களை இஷ்டப்பட்டவர் எவ்வளவு எழுதுகிற எல்லா வண்ணங்களை கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் படுவாங்க விடுதலை கொடுப்பாங்க விடுதலை விடுதலை வைப்பான் விடுதலையோடு இந்த பிள்ளைகளை ஆராதிக்கணும் விடுதலை கொடுக்கும் அல்லேலூயா சோதரம் 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 மாட்டான் திருடே துதிக்கிறோம் விளக்கமே துதிக்கிறோம் எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே துதிக்கிறோம் அல்லேலூயா 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 என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே அல்லேலூயா கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் எங்களை நடத்துகின்றது சொந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே அல்லேலூயா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் எங்களை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது அல்லேலூயா உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே
தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் எங்களை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது அல்லேலூயா ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே அல்லேலூயா கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் அல்லேலூயா கிருபைதான் எங்களை நடத்துகின்றது அல்லேலூயா ஷலமனதுர மனரியாந்தல மனனி ஷலமனவரு துரிவர மனனி ஷலமனவரு அமிதமான யாவரையும் நான் ஆளுகை செய்வேன் என்று சொல்கிறது ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமை இழைத்தவன் இழைப்பாக செய்வேன் என்று சொல்கிறது அதியாக அந்தவரை இழைத்து போயிருக்கிறவர்களுக்கு அந்தவரை பரிசுத்த ஆவியால் எவ்வளவுபடியாக நாளை நேரத்தை நாங்கள் ஒப்பப்பட்டுக்கிறோமா பஷாபாக்கரமான தூரமான ஞாபகம் அதிகாலை தேடியவன் கண்டறிவான் என்று சொல்லுங்கள் காலை நேரத்தை நாங்கள் ஒப்பப்படுகிறோம் எல்லாரும் தேவர் ராஜ்யத்தை நீதி தேவை அனைத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ராஜா வாழ்ந்த காலை நேரத்தை ஒப்பப்படுகிறோம் மட்டுமே பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கிறதை செய்வீங்க நன்றி தன்னுடைய இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் பஞ்சத்தை எடுத்துக்கொள்ள செழிப்பிட்டான் காணான் தேசத்தை போல மாற்றின வன்முறை தீவிரவாத படுகொலையாக கற்பனையாளர்கள் கள்ளத்தனாசுகள் பொய்விகள் திருப்பியாமல் நஞ்சங்கள் பலப்படாது தேசத்தை விருப்பப்படாது செய்வது வாய்க்காமல் இருக்கணும் அது சோதரம் ஆளுகை செய்த தலைவர்களெல்லாம் ஒவ்வொரு ஆளுகைக்கு கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் அதனுடைய தேசத்தில் அதனுடைய ரட்சிப்பு இல்லாத மக்கள் ரட்சிப்புல வரட்டும் விவசாயிகளை லட்சியம் மக்களை லட்சியம் அதோட தொழிலாளிகள் எல்லாரும் ரட்சிப்புல கொண்டு வாங்கப்பா அறியட்டும் ஐயா அதுவே கூக்குறல் எந்த கூக்குறலை நாங்கள் கேட்கிறோம் ஐயா மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக தேவ பிரசனம் அல்லது தேவ தூதர்கள் மிகாவை தூதர்களையும் அதோட பணிகளை ஆவிகளை பட்டாயிருக்கிறோம் தண்ணீரெல்லாம் வற்றி போகட்டும் ஐயா வற்றி போகட்டும் அதோட ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமாங்க அப்புறம் அற்புதம் செய்கிற தெய்வம் ஐயா காற்றையும் கடலையும் அதட்டி கொடுக்கிற தெய்வனாக அதை இப்போதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வார்த்தைக்காக நாங்கள் சுருக்கி வார்த்தை அடைவதற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவன நல கணக்கணும் ஆமென் அல்லேலூயா வேதாம் புத்தகத்திலிருந்து நாம் மீண்டுமாய் அந்த வசனத்தை தியானிப்போம். யாத்திராகம் புத்தகத்தில் உள்ள அந்த 6வது அதிகாரம், யாத்திராகம் புத்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. எனவே
6வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் முதல் ஒரு 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 9 வசனம், அதாவது அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்ரா புத்தகம் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏசப்பா அவர் செய்கிற காரியத்தை, அதாவது அவர் நடப்பிக்கிற காரியங்களை சாத்தான் கண்டு என்ன செய்வானா, ஜனங்கள் என்ன செய்வானா, நீங்கள் அவரை ஆராதிக்கிறதுக்கே போகன்னு சொல்லி துரத்தி விடுவான். என் கூட இருக்கவே வேண்டாம் அப்படின்னு துரத்தி விட்டுருவான். ஏன்னு கேட்டால், தேவன் நமக்காக என்ன செய்கிறவா இருக்கிறார்? யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தெரியுமா? இன்னைக்கு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் தான் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு 2வது வசனத்துல, தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? யெகோவான்னு சொன்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்துல நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். அப்போ தரிசனமானது எப்படி ஆகிறாரா? சர்வ வல்ல தேவன் என்ற முறையில் தான் நான் என்ன செஞ்சேன், எல்லாருக்கும் தரிசனமான ஒழிய, யாருக்கு? ஆபிரகாம் காலத்திலும் சரி, ஈசாக்கின் காலத்திலும் சரி, யாக்கோவின் காலத்திலும் தொடர்ந்து நான் எப்படி இருந்தேன்? வெறும் சர்வ வல்ல உள்ள தேவன் தான் நான் வெளிப்பட்டேன். ஆனால் இப்போ நான் எப்படி வெளிப்படுகிறேன் என்றால், யெகோவாவாய் நான் வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கோபாக்கின முழுசும் இப்போ இறங்கி வருகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதான முறையில் நடந்து வருகிறது. அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்க மறுதலிக்கிறாங்களோ, அவரை மறுதலிக்க பாடுகள் நிறைந்து கொண்டே இருக்கும். பிரியமானது, எப்போ தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் விடுதலை கிடைக்கும். ஏன்னா அவர் இவ்வளவு காலம் பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் பொறுமையோடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார்? எப்படியாவது ஜனங்கள் என்ன செய்யணும்? தன் வசம் இழுத்து கொண்டு பாதுகாக்கணும், மீட்கணும் என்பது அவருடைய எண்ணமா இருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் எப்படி மீட்பு குழுக்கள் மீட்க அவர் பிரயாசப்படுகிறார்களோ, அதை போல தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சார்னா, மீட்கும்படியாக பிரயாசப்பட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அவர் தாமதிக்கவே மாட்டார். அதுதான் இந்த உலகமும் அறிந்திருக்குது. பிரியமான, இந்த உலகம் எப்படி அறிஞ்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் பரதேசிகளாக தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்போ அவர் நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காராம், உடன்படிக்கை. அதில் என்ன போட்டிருக்காரு? உன்னை நான் எங்கே கொண்டு போறேன்? இப்போ கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன். அடிமை தளத்தின் உலகத்தில் இருந்து உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல போகிறேன். இனி இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இங்க அப்படிப்பட்ட உபத்திர காலம் ஆரம்பமாக போகுது. அவரை மறுதலித்தவர்கள் அனைத்து பேரும் கைவிடப்பட போகிறார்கள். தேவனால் கைவிடப்பட போகிறார்கள். இயேசு பொறுமையோடு காத்திருந்து ஊழியக்காரர்கள் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் அவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை வேண்டாம் என்று மறுதலிக்கிற கூட்டத்தை அவர் கைவிடப்பட போகிறார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் தெரியாது. உலகம் தோன்றினது முதல், உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னாக்க, இதோட போயிடாது.
தண்ணி அழிவு இல்லை, பூகம்பம் வரப்போகிறது. அல்லேலூயா. நிலநடுக்கம் வரப்போகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் தெரியுங்களா? சூரியன் ஒளி கொடாமல் போக போகிறது, கருத்து போக போகிறது. இந்த சம்பவம்லாம் நடந்தா எப்படி இருக்கும் இந்த பூமின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் தான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை இதுக்கு மேலே வச்சிருக்கிற மாதிரி அவர் இல்லை. அவர் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபம் ஆயிடுச்சு. கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம். அதனால தான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு, வேற எதையும் கூப்பிடாது. ஆபத்தினால் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற. அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உன்னுடைய ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? அவரை கூப்பிடுறதுக்கு மாத்திரம் என்ன கொடுக்க மாட்டேன், வேற எதை வேணா கூப்பிடுற. உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள், அங்கெல்லாம் பக்தி வைராக்கியத்தோடு எவ்வளவு வேணா செய்யறேன்றாங்க. ஆனா இயேசுவை மாத்திரமே உலகம் மறுதளித்துக் கொண்டிருக்கு. உலகமே மறுதளிக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகமே இயேசுவை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு யோசிக்குது. காரணம் என்ன? அவர் ஜீவன் உள்ள உயிருள்ள தேவனாயிருக்கிறார். இன்றும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறவராய் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தோற்றமும் முடிவும் இல்லாத தேவனாய் நான் இருக்கிறேன். எனக்கு தோற்றமும் கிடையாது, எனக்கு முடிவும் கிடையாது. ஆதி முதல் கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கினவரே நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே, இந்த பூமியை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பாகவே, அது ஒழுங்கீனமாய் இருந்த போதே ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? அவர் உயிரோடு கூட இருந்திருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய கோபத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்ப இங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, மனதுனா பாவத்துல, மனம் பாவத்துல ஆட்டோமேட்டிக்கா பாவம் தீர்ந்து போயிடும். எப்போ நீ அவரை ஏத்துக்கிறியோ அப்பவே உன்னுடைய பாவம் உன்னை விட்டு விலகி போயிடும். ஏன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். நீ மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவாரு. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தி உன்னை சரிப்படுத்தி நடத்தி கொண்டு போயிடுவார். அதனால பாவத்திலிருந்து மனம் திருவதுன்னா யாரால முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். அதனால பாவம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளை விட்டு விலகிடுவோம். ஆனா நீ யாரை ஏத்துக்கணும்? மனம் திரும்பினா இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். உன் நாவினாலே கர்த்தரை துதி, உன் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொழுக, அவருக்கு மாத்திரம்தான் தொழுகை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க வேத புத்தகத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் அடிமை, அது 5வது வசனம் சொல்லுது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சியும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். இன்னைக்கு அடிமை தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரலை கேட்கிறார். அல்லேலூயா. அவளுடைய புத்திரருடைய பெருமூச்சு, அவங்களால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. இந்த உலகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, சுகம் இல்லை. இப்படி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பெருமூச்சை நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி சொல்றாரு, நானே கர்த்தர், நான் தான் உங்களை பாதுகாக்கிறவன். என்னை விட்டா உங்களால யாரும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடங்கிட்ட போய் பாதுகாப்பவன் கேட்டா எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. காவலர் யார்? ஏசப்பா தான், ரட்சகர். அவர் பேரே ரட்சகர், காவலர். இயேசு என்றாலே ரட்சகர்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப எங்க போய் சொல்லணும்? ரட்சகர்கிட்ட சொல்லணும். நமக்கு ஒரு ஆபத்துனா எங்க போறோம்? எங்க போறோம்? நம்ம கர்த்தர் சோதரர். நமக்கு சரீரமான ஒரு ஆபத்து வருதுன்னா எங்க போறோம்? உடனே நம்ம எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன் போறோம். ஏன் போலீஸ் போறோம்? அது காவல்துறை. அங்க போனா நமக்கு காவல் கிடைக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற எண்ணத்தோடு போறோம். அதே போல ஏசப்பா உண்மையான காவல்காரராக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார்.
இந்த உலகத்துல மனுஷன் நமக்கு தொல்லை கொடுத்தானா நமக்கு காவல்துறைக்கு போறோம். ஆனா பிசாசு தொல்லை கொடுத்தா எந்த காவல்துறையில போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதுக்கு தான் சொன்னார், இயேசுவை நோக்கி பாரு. யாக்கோவுக்கு எதிராக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விதாய் குறி சொல்லுகிறவர் கிடையாது. ஒரு வழியாய் வருகிற சத்ருவானவன் 7 வழியா ஓடி போவான். யாரை பார்த்த உடனே எப்படி போலீஸை பார்த்து அக்கிஸ்ட் ஓடுறாங்களோ அதை போல ஏசப்பாவை பார்த்த உடனே அசுத்தாவி ஓடி போகும் பிரியமானவர். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இதான் உண்மை. நான் எந்த தெய்வத்தையும் நான் சொல்லல. பொதுவாகவே உலகத்துல 2 ஆவி உண்டு. ஒன்னு அசுத்தாவி, இன்னொன்னு பரிசுத்த ஆவி. சுத்தமான தண்ணீர், அசுத்தமான தண்ணீர், நல்லது கெட்டது, வெள்ளை இருளு, ஒளி இருளு, நல்லது கெட்டது, வெள்ளை கருப்பு, இப்படி எல்லாத்துக்குமே ஆப்போசிட் இருக்கிற மாதிரி உலகத்துல மனுஷனை படைத்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் எந்த ரூபத்துல வருவான் நமக்கு வட்ட வருவான். ஆக்சிடென்ட்டை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், கடன் பிரச்சனையை கொண்டு வருவான், தற்கொலையை கொண்டு வருவான். அல்லையா? சும்மாவே மண்ணு சரிஞ்சு நம்ம மேல விழுந்து இடுபாடுகளை சிக்கி தவிக்கிற மாதிரி செஞ்சிருவோம். பூகம் வந்தா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. உயிரோட நீங்க இருப்பீங்க, ஆனா மேல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியவே நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னு. எப்படி காப்பாற்றுவாங்க? அவங்க காப்பாற்றும் போது அந்த கல் எடுக்கும் போது அது அவங்க மேல விழுந்துடும். அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிற அவங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் யோசித்து பாருங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்க? அந்த உள்ள இருக்கிற நல்ல ஒரு அடியும் இல்லாம உயிரோட இருக்கிறாங்க. சுத்தி கல் மூடிக்கிச்சு, இது யாருக்குமே தெரியாது. அவங்க குரல் கொடுத்தாலும் வெளியே கேட்காது. அப்படின்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அந்த மாதிரி தருணம்லாம் வரப்போகுது இனிமே உலகத்துல வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு, கானான் தேசத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல விரும்புகிறார். பரலோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க 6வது வசனத்துல, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தில் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமை தனத்திலிருந்து நீங்களாக்கி என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளினாலும் உன்னை மீட்பே. சாத்தானு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து என்னுடைய ஓங்கிய புயத்தினால் என்ன செய்யும்? உன்னை காப்பாற்றுவேன். நீட்டப்பட்ட கரங்களால் உன்னை காப்பாற்றுவேன். நான் வானத்துக்கும் பூமிக்குமான தேவனாக இருக்கிறேன். பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் யாரு குக்கரில் இட்டாலும் அவங்களை காப்பாற்ற என்னால முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு சொல்றார் பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன். உங்கள் தேவன் உங்கள் மேல் எகிப்தில் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அவரை விட்டா வேற யாராலும் நம்மளை சுகமாக்க முடியாது. அவரை விட்டா யாராலும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. அவரை விட்டா யாராலும் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் நமக்காகவே ஜீவனை கொடுத்த தேவன். ஒரு கிறிஸ்தவனுக்காக ஜீவனை கொடுத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மனுஷர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்தார். பிரியமானவர், அவர் எல்லார் மேலும் அன்புள்ள தேவன். ஒருவரையும் அவர் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல. சத்துருக்களை சிநேகிக்கிறவர், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர், நிந்தித்து துன்பமான வார்த்தை தேவனை பேரில் பேசுவார்கள் அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவரையும் அவர் அழித்து விட நினைக்கிறதே இல்லை. ஆனால் தான் சொல்ற, அந்த அன்புள்ள தேவனை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் மறுதலிக்க மாட்ட செய்யாதீங்க. அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்கள், 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இன்னைக்கு அதுதான் சொல்றார். நான் தான் யாரு? கர்த்தர். கர்த்தர்னா என்ன? பாரங்களை சுமக்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
உங்கள் சுமைகளை சுமக்க நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்க ஒருவேளை கஷ்டத்தில், துன்பத்தில், வேதனையில், பாடுகள் மத்தியிலே, கொடுமையின் மத்தியிலே, ஹல்லேலூயா, உபத்திரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் பாரங்களை சுமக்க ஒரு பரிகாரி இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கண்களால் காண முடியாது பிரியமானவர்களே. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நாம் கொஞ்சம் செழிப்பா இருந்தா என்ன செய்யற, கொடுத்து வைக்கப்பட்டவன் சொல்ற இல்ல பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதத்தில் செழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். அப்பதான் கொடுத்து வைக்கப்பட்டவர்களா இருக்க முடியும், பாக்கியம் பெற்றவர்களா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வசனத்துல இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனவடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமல் போன. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு எல்லாம் எப்படிங்கிறாங்க, மனமடிவில் இருக்கிறாங்க, சமாதானமே இல்லை. வியாபாரிகள் எடுத்தாலும் சரி, அதிகாரிகள் எடுத்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகள் எடுத்தாலும் சரி, வேலைக்கு போறவங்க எடுத்தாலும் யாருக்கு என்ன இல்லை, மனமடிவு, டென்ஷன், அல்ல ஒரு பாரம், அழுத்தம், மன அழுத்தம். அதனால அவர்களுக்கு வியாதிகளே வருகிறது, பிரஷரே வருது. அல்லேலூயா, லோ பிரஷர், ஹை பிரஷர் வியாதி ஏன் வருது? டென்ஷன்னால. இன்னைக்கு மன வடிவா இருக்கிறாங்களாம். இன்றைக்கு அதே நிலைமையில தான் இயேசு ஏத்துக்கிறதுக்கு அவங்க மறுதளிக்கிறாங்க. அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. அதுக்கடுத்தது நான் சொல்றேன், கொடுமையான வேலையினாலும். பார்த்தீங்களா, இன்னைக்கு வேலை எப்படி இருக்குது மனுஷனுக்கு? கொடுமையா இருக்குது, போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அதுதான் அன்னைக்கு எகிப்தில் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சகரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட உங்களுக்கு லகுவான வேலையை அவர் கொடுப்பார், பாரம் இல்லாத வேலைகளை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வேலையை அவர் கொடுப்பார். உங்களுக்கு பாரமே இருக்காது, வேலை பலு இருக்காது. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார், செஞ்சிருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் தான் அதை ருசித்து பார்க்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இன்னைக்கு கூக்குரல் இடுறதை கர்த்தர் கேட்கிறாராம். இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசப்பான் கூப்பிடுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் தான் ஆண்டவர் ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறார். என் பிள்ளைகள் பாடுகள் மத்தியில என்னை கூப்பிடுகிறாங்க, அதனால நான் என்ன செய்யறேன், தீவிரமா இறங்குறேன்றார். இனி பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் அந்த பூமியில சம்பவிக்க போகிறது. இது வரைக்கும் சம்பவியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். இயற்கை சீற்றத்துக்கிட்ட யார் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் காற்று, நெருப்பு, தண்ணி, இது மூணு கிட்ட யாரும் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால நல்லா கேட்டுங்க, ஆண்டவர் முதல்ல நோவா காலத்துல தண்ணியில் அழிச்சாரு. ஆனா இனி அழிக்க போறது எதுலன்னு சொல்றாருன்னா, அக்கினியில நான் அழிப்பேன்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பயங்கரமான கொடுமை நாட்கள் வரப்போகிறது. நீங்க யாத்திரா புத்தகம் 23, 25 எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, அடிமை தனத்திலிருந்து அவங்க முறையிடுறாங்களாம். 28 30 வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா, பார்வன் எனக்கு எப்படி இருக்கு, செவி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க சொன்னா எங்க கேட்க மாட்டுறாங்களே. அதுதான் இன்னைக்கு ஊழியக்காரருடைய பாடுகளை. எவ்வளோ சொல்றோம், நடக்க போற காரியங்களை நாங்க முன்கூட்டியே நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வெள்ள அபாயத்துக்கு தப்பித்துக்கொள்ள என்ன சொல்றாங்க, கடலோரம் இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகிறது என்று. ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக சொல்றாங்க. அதை போலவே இனி வரக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செய்யறாருன்னா, தன் ஊழியக்காரர்களுக்கு அது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அது நிமித்தமா அவர்கள் என்ன செய்யறாங்க, மற்றவர்கள் சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி அழிவு வரப்போகுது, இயேசுவை ஏற்றுக்கோ, கைவிடப்படக்கூடாது, கைவிடப்பட்டினா உனக்கு பயங்கரமான தொல்லையில் இந்த உலகத்தில் இருப்ப, இனி சாகணும்னு நினைச்சா கூட சாவு வராது.
அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம் பிரியமானவர்களே. குடும்பமா நம்ம கஷ்டப்பட வேண்டியது. இல்லைனா ஏசப்பா வருகையிலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எப்படி கேஸ் பலூன் மேல பறக்கிறது அப்படியே அறுத்து விட்ட ஒரு 10 பலூன் மேல பறந்து போதோ, அதை போலவே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவத்துல ஒரு இடத்துல சேர்த்து அப்படியே மேல தூக்கி போவார். எல்லா கண்களும் அதை காணும். இயேசு உயிர்த்தெழும் போதே கலிலியா மக்களை பார்த்து தேவத்தில் சொல்ற என்ன சொன்னா, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாய் மேலே போகிறாரோ, அதே போல மீண்டும் அங்கிருந்து திரும்பி வருகிறதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது சம்பவிக்க போகிறது பிரியமானது. இது ஒரு ஸ்டோரி இல்லை, இது வரலாறு, இது ஹிஸ்டரி. ஹல்லேலூயா. ஏற்கனவே நடந்த சம்பவம். ஏற்கனவே மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். மோசேயுடைய சரீரத்தை கர்த்தர் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறார். இப்படிலாம் நடந்திருக்குது. அதனால இன்னைக்கும் அந்த மோசேன்ற மகனுடைய கல்லறை இந்த பூமியில் எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குது யாருக்கும் தெரியாது. ஏன்னா கர்த்தர் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணினாராம். ஆனால் ஆண்டவரை நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, நீர் ஒருவரே தேவன் என்று, யெகோவா என்று, கர்த்தர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் ஒரு மனிதன் விடுதலை ஆக முடியாது தகப்பனே. சத்தியத்தை அறியட்டும், உண்மையை அறியட்டும். அந்த உண்மை அவர்களை விடுதலை ஆக்கட்டும், சத்தியம் அவர்கள் விடுதலை ஆக்கட்டும். ஓ ரீகாலா ராஷந்தானா மாக்காலரபா. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.